டாப் 7 டிம்பர் மரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். டாப் 7ல 6வது இடத்துல இருக்கிறது இந்த மலைவேம்புங்க. நீலியா டுபியா அப்படிங்கிற ஒரு பொட்டானிக்கல் நேம் கொண்ட இந்த மலைவேம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விவசாயிகள் லாங் டூரேஷன்ல எனக்கு ஒரு ஈல்டு வரதை விட ஷார்ட் டூரேஷன்ல ஏதாவது ஒரு ஈல்டு வந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதான் அந்த ஷார்ட் டூரேஷன்ல 4 இருந்து 5 வருஷத்துக்குள்ள இந்த மலைவேம்பை வந்து நீங்க அழகா கட் பண்ணிடலாம். வேகமாக வளரக்கூடிய மரங்கள். சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த செடி இருக்கு இல்லைங்களா, 2 மாசம் தான் ஆகுது நட்டு. 2 மாசத்துல வந்த growth இது. தண்ணி ஓரளவுக்கு 1500 TDSக்குள்ள தண்ணி இருந்தா ஓகே. மண்ணோட ஆழம் ஒரு 5-6 அடி மண்ணு இல்ல, இலகுவான மண்ணா இருந்தா இந்த மரம் நல்லாவே வளருங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மரம் பிளைவுட்டுக்காக தாங்க மெயினா எடுத்துக்கிறாங்க. மெயின் பர்பஸே பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது. பிளைவுட் உடிக்கிறதுக்காக தான் இந்த மலைவேம்பு வந்து வியாபாரிகள் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ரேட்ல டன் வந்து பார்த்தோம்னா ஒரு 9,000 இருந்து 9,500 வரைக்கும் ஒரு டன்னு போகுது இந்த மலைவேம்பு மரம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வெயிட்லெஸ் மரம் தாங்க. 2 மரம் 3 மரம் சேர்ந்துதான் ஒரு டன் வரும். சரிங்களா? ஆனா நல்ல வேல்யூ இருக்கு. குறைஞ்சது ஒரு ஏக்கர்ல இதுல நம்ம உறுதியா சொல்லிட முடியும், ஒரு ஏக்கர்ல ஒரு 7 லட்சமாவது மினிமமா கிடைக்கும், நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இது மூலியமா ஒரு ஊடு பயிராகவும் ஒரு வருமானத்தை எடுத்துடலாம். 5 வருஷத்துல மிக குறுகிய காலங்கள்ல இதுல இருந்து நம்ம ஒரு வருமானத்தை எடுத்துடலாம். மலைவேம்பு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்.